கௌரவ ஊனா ஜுகதீஷ் அவர்களுக்கும் மாலையிட்டு வரவேற்கிறேன். பாருங்க சுறுசுறுப்பா மழை மழண்டு செய்து கொண்டிருக்கிறேன் சாப்பாடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கும்பங்கள் வைத்து வந்து ஆரம்பிக்கப்படும். தேசிய கொடி பார்த்தீங்கன்னா இப்போ புலிசாரில் வந்து ஏற்றப்படுது. பாலப்பம், வெள்ளையப்பம், குழல் புட்டு, சாதாரண வணக்கம். நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா பருத்துறையில் நிற்கிறோம். பருத்துறையில் இன்றைக்கு வந்து அம்மாச்சி உணவகம் வந்து திறக்கப்படுகிறது. நீங்கள் பார்த்தா தெரியும், உணவில் பாரம்பரிய கூட்டுறவு உணவகம் வந்து இந்த இடத்துல திறக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 4-5 பேர்கிட்ட முயற்சியால் இந்த அம்மாச்சி வந்து ஆரம்பிக்கப்படுது. அதாவது முதலாவது பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினரான ரஜீவன் எம்பி அவர்கள் மற்றும் அர்ஜுன எம்பி அவர்கள் மற்றும் அதாவது பருத்தி எம்பிபிஎஸும் மற்றும் வந்து சங்கத்தாலையும் வந்து சமஸ்தானம் செய்யப்பட்டது காலனி தொடர்பாக ஆரம்பிக்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கும்பங்கள் வைத்து வந்து ஆரம்பிக்கப்படுகிறது. நிகழ்வு வந்து தவிசாளர் தேசிய கொடி பார்த்தீங்கன்னா இப்போ புலிசாரில் வந்து ஏற்றப்படுது. கோப்ரட்டின கொடியும் வந்து இப்போ ஏற்றப்படுறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த ஓப்பனிங்கை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா மிகவும் அந்த பிரம்மாண்டமான ஒரு ஓப்பனிங் வந்து இந்த இடத்துல செய்யக்கூடாத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. கூட்டுறவு அபிவிருத்தி உதவி ஆணையாளர் யாழ்ப்பாணம் இந்த பாரம்பரிய அந்த உணவகம் வந்து பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தில் இது 2025ஆம் ஆண்டு இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் கௌரவ அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய நிதியோடுக்கு கிட்டத்தட்ட 2.7 மில்லியனும் அதை விட எங்களுடைய புலவொலி பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தால் 4.5 மில்லியனும் நிதி செலவிடப்பட்டு இந்த பாரம்பரிய உணவகம் இன்று அங்குரார்ப்பணம் செய்ய இருக்கிறார்கள். இதன் ஊடாக இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற 12க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்களுடைய உற்பத்திகளை நாளாந்தம் செய்யக்கூடிய இருக்கும். இது இந்த கூட்டுறவுத்துறையில் இது ஒரு புதிய முயற்சி. ஏற்கனவே கூட்டுறவு சங்கங்களில் வந்து சிற்றுண்டி சாலைகள் உணவகம் இருக்கின்றது. இப்படி ஒரு பாரம்பரிய உணவகம் என்பது இது ஒரு முதலாவது திட்டமாக இருக்கின்றது என்பதை உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். நன்றி. நன்றி சார். எல்லாரும் பாருங்க சுறுசுறுப்பாக மழை மழண்டு செய்து கொண்டிருக்கிறேன் சாப்பாடுகள். அம்மா என்ன செய்கிறீங்க? வடக்கு எல்லாம் ரெடியோ பரப்பெல்லாம் அரைச்சாச்சோ? ஓ, அம்மாவுக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குது இந்த வடை சுற்றுறதுல? கிட்டத்தட்ட 10 வருஷம் வடை சுட்டில் சாப்பாடுகள் செய்து 10 வருஷம் செய்துட்டு வெளியார கொடுத்துருக்குறோம். வீட்டில் நாங்கள் 30 வருஷம் செய்கிறோம். அனுபவம் இருக்குது. சரியம்மா, நன்றி. விருந்தினர் மேலே அழைச்சி கொண்டு வர நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நடக்க போகுது. இந்த பாராளுமன்ற உறுப்பினரான ரஜீவன் எம்பி அவர்களும் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் அரச உத்தியோகத்தர்களும் இந்த இடத்துல வர்றதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. நிகழ்வில் முதலாவதாக வாந்திபுர ஆழ்வார் தேவஸ்தானத்தின் பிரதம குரு சுதர்சன கணபதீஸ்வர குருக்கள் அவர்களுக்கு மாலையிட்டு வரவேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக சாரையடி ஆரோக்கிய அன்னை தேவாலயத்தின் பங்கு தந்தை வெஸ்டியன் அவர்களுக்கு மாலையிட்டு வரவேற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக இந்நிகழ்வின் விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் பருத்தித்துறை பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு தலைவருமாகிய கௌரவ ஏ சந்திரமூர்த்தி ரஜீவன் அவர்களுக்கும் மாலையிட்டு கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக
சபை தவிசாளர் கௌரவ ஊனா ஜுகதீஷ் அவர்களுக்கும் மாலையிட்டு வரவேற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அடுத்ததாக வல்வெட்டுத்துறை நகரசபை உபதவிசாளர் கௌரவ நாவண்ணா பத்மநாதன் அவர்களுக்கும் மாலையிட்டு வரவேற்றுக் மாலை அணிவித்து வரவேற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். மங்கள விளக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி நடந்து கொண்டிருக்கிறது பாராளுமன்ற ரஜினி அவர்கள் முதலாவதாக. அடுத்ததாக ஈனா சந்திரசேகரம் ஐயா அவர்களை மங்கள விளக்கேற்றி இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைக்குமாறு. அடுத்ததாக இன்றைய நிகழ்வுக்கான ஆசிரியரை வழங்க வந்திருக்கின்ற பிரமஸ்ரீ சுதர்சன கணபதீஸ்வர குருக்கள் அவர்களை மங்கள விளக்கேற்றி இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக சாரியடி ஆரோக்கிய அன்னை தேவாலயத்தின் அடுத்ததாக யாழ் மாவட்ட பிரதேச செயலகத்தின் பிரதம செயலகத்தின் யாழ் மாவட்ட திட்டமிடல் பணிப்பாளர் உயர் திரு ஈயண்ணா சுரேந்திரநாதன் அவர்களை மங்கள விளக்கேற்றி இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பருத்தித்துறை நகரசபை உறுப்பினர் ஸ்ரீகண்ணன் ஸ்ரீ பிரகாஷ் அவர்களை அடுத்ததாக பருத்தித்துறை வின்சென்ட் டி போல் டக்ளஸ் போல் அவர்களை மங்கள விளக்கேற்றி நிகழ்வை ஆரம்பித்து வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக பிரதேச சபை பருத்தித்துறை பிரதேச சபை கௌரவ தவிசாளர் ஊனா ஜுகதீஷ் அவர்களை மங்கள விளக்கேற்றி நிகழ்வினை ஆரம்பித்து வைக்குமாறு. வணக்கம் அம்மா. வணக்கம். நீங்களாம் இந்த அம்மாச்சிக்கு இப்போ பொறுப்பாக இருக்கிறீங்களா? இந்த குழுவுக்கு என்னுடைய பேர் ஜேசி இந்திரதாஸ். என்னிடத்தான் இந்த தலைமை பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு 3 மணிலேருந்து எங்களோட அம்மாச்சி உணவகம் எல்லாருண்ட பார்வைக்காகவும் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இதில் இன்னைய நாள் தோசை, இடியப்பம், இட்லி, பாலப்பம், வெள்ளையப்பம், குழல் புட்டு, சாதாரண புட்டு, பருப்பு வடை, உளுந்து வடை, ரொட்டி வகை, ஜூஸ், பால் இவ்வளவும் இன்றைக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். இனி தொடர்ச்சியாக நாங்கள் சிற்றுண்டி வகைகளும் உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தி கொடுக்க இருக்கிறோம். இங்கே எத்தனை பேர் ஊழியர்கள் மொத்தமாக வேலை செய்யும்? மொத்தமாக எங்களில் 11 பேர் நாங்கள் இதில் செய்கிறோம். ஒவ்வொரு இதிலையும் 2 பேராக நாங்கள் சேர்ந்து செய்கிறோம். அப்படிங்க பொறுப்பா? காலை உணவு மதிய உணவு உண்டு. நாங்கள் காலை உணவு மதிய உணவும் செய்கிறோம். எங்களுக்கு இப்போ உடனடியாக நாங்கள் தொடங்கினதால் ஒரு கிழமைக்கு பிறகு நாங்கள் உங்களுக்கு மதிய உணவும் தர இருக்கிறோம். சரியம்மா, நன்றி, சந்தோஷம். இதில் பாருங்கள், இந்த டேபிள்ஸ் எல்லாம் அவ்வளோ பருமதியான டேபிள்ஸ்கள் வந்து இந்த இடத்துல வச்சு கிடக்குது. உள்ள வந்து சாப்பாடுகள் செய்து கொண்டிருக்கணும். இட்டலியெல்லாம் வச்சு கொண்டிருக்கணும். உண்மையிலேயே ஒரு பெரிய அம்மாச்சி தான். இல்லை அக்கா இடியப்பம் வந்து புளிஞ்சு கொண்டிருக்கிறேன். எல்லாரும் பாருங்க, சுறுசுறுப்பாக மழை செய்து கொண்டிருக்கிறேன் சாப்பாடுகள். அம்மா என்ன செய்கிறீங்க? வடைக்கு எல்லாம் ரெடியோ பரப்பெல்லாம் அரைச்சாச்சோ? ஓ, அம்மாவுக்கு எவ்வளோ நாள் அனுபவம் இருக்குது இந்த வடை சுடுறதுல? கிட்டத்தட்ட 10 வருஷம் வடை சுட்டில் சாப்பாடுகள் செய்து 10 வருஷத்தை வெளியாராக கொடுத்துருக்குறோம். வீட்டில் நாங்கள் 30 வருஷம் செய்கிறோம். அனுபவம் இருக்குது. சரியம்மா, நன்றி. கலந்து கொண்ட விருந்தினர்கள் அனைவரையும் அன்போடும் மனமகிழ்வோடும் உமை நித்தலங்கை தொழுவேன் வாழன கண்மடவாள் வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே அவள் வாடி வருந்தாமே கோழிலியம் பெருமா
காடிலியம் பெருமான் குன்றையோர் சில நெல் பெற்றே ஆலிடையம் பெருமான் ஆலிடையம் தரமான் அவை அட்டி தர பணியே அவை அட்டி தர பணியே வானம் திறந்து வெண்புறா போலே இறங்கி வர வேண்டும் தேவவல்லமை தர வேண்டும் தேவவல்லமை தர வேண்டும் ஜோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே ஜோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே அப்படியே இங்கு நடக்கணுமே வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும் தேவவல்லமை தர வேண்டும். நாடா வெட்டி ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளதனால் அந்த நிகழ்வுக்கான இந்த நிகழ்வுக்கான தலைமையினை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற பேரன்புக்கும் மதிப்புக்கும் உரிய உயர் திரு நடராஜா என்னென்ன சாப்பாடு பண்ணி தர போறீங்க ஃப்ரீயா எங்களை பரத்துற வடலாம இன்றைய தினம் பருத்துறை பிரதேசத்துக்கு உட்பட்ட வகையிலே புலோலி பிரதேசத்திலே அம்மாச்சி பாரம்பரிய உணவகம் வந்து உருவப்பட்டிருக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினருடைய ஒதுக்கீட்டு கீழே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் மற்றும் என்னுடைய நிதி ஒதுக்கீடு மற்றும் பிரதேச செயலர்களுடைய நிதி ஒதுக்கீட்டு கீழே இந்த 25 லட்சம் ரூபாய் பெறுமதியான இந்த அம்மாச்சி உணவகம் வந்து புலோலி பகுதியிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. புலோலி பல்லனவு கூட்டுறவு சங்கம் 40 லட்சம் ரூபாய் பெறுமதியான பணத்தினை செலவழித்து இந்த அம்மாச்சி உணவகத்தை நிறுவியிருக்கின்றார்கள். உண்மையிலே பாராட்டு விஷயம். அவருடைய சங்கத்தாரும் இணைந்து செய்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே நல்ல முயற்சி. தற்போது எங்களுக்கு தேவையானது இந்த ஆரோக்கியமான உணவு. அதே அம்மாச்சி நல்ல உணவு இருக்கிறது. தொடர்பாக என்னுடைய வளர்ச்சி என்னுடைய எதிர்கால அபிவிருத்தி தொடர்பாக தொடர்ச்சியாக இருப்போம். நாங்கள் தொடர்ச்சியாக இதற்கு எதிர்த்து கொண்டிருப்போம். யாழ்ப்பாணத்தில் இதை விருத்தி செய்யப்படுமா வேறு வேறு இடங்களுக்கு அம்மாச்சி அதே போன்று அச்சுவேலி பகுதியில் இருக்கின்றார்கள். அதே போன்று கருத்துத்துறை கரப்பட்டி பிரதேசங்களில் நாங்கள் ஏற்கனவே நான் என்னுடைய முப்பது மேலடியில் திறந்து வச்சிருக்கிறோம் அம்மாச்சி உணவகம். அதே போன்று 7 இடங்களிலே திறந்து பண்ணாங்க. இந்த விலையுயர்ந்து வரும் காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இப்படியான அம்மாச்சி உணவகங்கள் வந்து மக்கள் அதிகமாக தேடிச்சல் வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. இப்படி பல பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மாச்சி உணவகங்கள் இல்லாமல் மக்கள் சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும். ஒரு வெளியில் ஒரு சாப்பாடு கொண்டு வந்தால் 200 ரூபா தேவைப்படும் காலமாக சாப்பாடு. ஆனால் அம்மாச்சியில் வந்துட்டா 50 ரூபாயோடய முடிகிறதா பார்க்கக்கூடியா இருக்குது. உங்களுக்கு தெரியும் இந்த பருத்துறை பிரதேச செயலாம் வந்து இங்கே இருக்கிற சமையல் நிறுவனங்களுக்கு 80 லட்சம் ரூபா செலவு செய்து ட்ரைனிங் கொடுத்துட்டோம் நாங்கள். அப்படி தொடர்ச்சியாக பயிற்சிகளுக்கு கூடாகத்தான் சுத்தமான தரமான சாப்பாடை வழங்குகின்றோம். இது உண்மையிலே நல்லது. இது போன்று பல இடங்களில் நாங்கள் நிறுவ வேண்டும் என்று சொன்னால் சாப்பாட்டுக்காக இயங்குகின்ற பலர் இருக்கின்றார்கள், வேலையை சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கு வரப்பிரசாதமாக நாங்கள் மேலும் மேலும் பல உருவாக்குவோம். அதே போன்று இந்த புலோலி பல்நோக்கு கூட்டுறவு சங்கம் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஒரு பாரிய
பங்களிப்பை செய்து வருகின்றது. இங்கே அதிகாரிகளும் இருக்கிறார்கள். எனவே எல்லாருடைய ஒத்துழைப்போடும் சேர்ந்து இந்த பிரதேச மக்களுக்கு நாங்கள் சரியான இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எதிர்பார்க்கின்ற கிராமிய அபிவிருத்தி, கிராம மக்களுடைய அபிவிருத்தி, அதே போன்று தொழில்துறை அபிவிருத்தி, உணவு, பாதுகாப்பு, கடற்தொழில், சுகாதாரம் என்று அனைத்து வகைகளிலுமே இந்த நாடு அபிவிருத்தியிலையும் எண்ணிக்கொண்டிருக்கிற நாட்கள் வருகின்ற பொழுது இந்த நாடு மேலும் அபிவிருத்தியிலிருந்து மக்கள் அனைவரும் சிரிக்கின்ற ஒரு நிலைமை உருவாகும். அதுதான் தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாட்சி என்று நான் இதை கூறிக்கொள்கிறேன். நன்றி. அம்மா என்ன தோசை சொல்கிறீங்களா இப்போ? நான் இப்போ ஒனியன் தோசை சுட்டு கொண்டிருக்கிறேன். வர்ற விருந்தினர் எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறீங்களா அப்படின்னு கேள்விப்பட்ட உண்மையோ? ஆமாம், முதல் இன்றைக்கு விருந்தினரை அம்மா வந்து கதைச்சி காய்ச்சி தோசையை வந்து பார்க்க விட்டுட்டா. கொஞ்சம் புது அடுப்பு.